வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் 5 அளவு முறை மற்றும் சித்த மருத்துவம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, பசி, வெப்பத்தப்பம் மாறுதல், கழிவு நீக்கம் போன்ற இயற்கை உணர்வுகள் சரிவர நடைபெறும் பொழுது டேஷ் நடைபெறுகிறது. உடல் இயக்கம் சீராக நடைபெறுகிறது. உணவு, உழைப்பு டேஷ் 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 அளவோடும் முறையோடும் அனுபவிக்கும் போது துன்பமே வராது. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் அளவோடும் முறையோடும் அனுபவிக்கும் போது துன்பமே வராது. இங்கு அளவு என்பது உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவற்றை அதிகமாகவோ குறைவாகவோ அனுபவிக்க கூடாது. முறை என்பது இயற்கைக்கு முரண்படாமல் ஒத்த முறையில் அனுபவிப்பது. உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவற்றை மறுப்பதும் மிகுப்பதும் டேஷ் அறியாதோர் செய்கையாகும். மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாகும். உடலின் டேஷ் உணவை அளவோடும் முறையோடும் உண்ண வேண்டும். உடலின் தேவை அறிந்து உணவை அளவோடும் முறையோடும் உண்ண வேண்டும். உணவை குறைவாக உண்பது உடலுக்கு தேவையான டேஷ் கிடைக்க வழி செய்யாது. ஆற்றல் கிடைக்க வழி செய்யாது. உணவு அதிகம் உண்பதால் குடல் சத்துக்களை உறிஞ்ச முடிவதில்லை, மேலும் டேஷ் டேஷ் மாறுவதை தடுக்கிறது. மேலும் வான்காந்தம் சீவகாந்தமாக மாறுவதை தடுக்கிறது. வேலை செய்யாமல் இருப்பது சோம்பேறித்தனத்தை வளர்க்கும். சோம்பேறித்தனத்தால் கை கால் மூட்டுக்கள் செயல் இழந்து இரத்த ஓட்டம் குறைகிறது. அதிக உழைப்பு உடலுக்கு டேஷ் செய்கிறது, தீங்கு செய்கிறது. இயற்கை உறக்கத்தை கொடுத்து அந்த நேரத்தில் டேஷ் 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 ஆகியவற்றை நீக்கிறது. உடல் பழுதை சரி செய்கிறது. உடல் ஆற்றலை புதுப்பிக்கிறது. உடல் களைப்பை நீக்குகிறது. அதிக உறக்கம் உடல் இயக்கம் குறைய செய்யும். கழிவுப் பொருள்கள் முழுமையாக அகற்றப்படாமல் இருந்தால் டேஷ் டேஷ் பாதிக்கப்படும். அதிக உறக்கம் உடல் இயக்கம் குறைய செய்யும். கழிவுப் பொருட்கள் முழுமையாக அகற்றப்படாமல் நரம்பு மண்டலமும் அறிவுத்திறனும் பாதிக்கப்படும். உறங்க செல்லும் முன் டேஷ் 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 ஆகியவை செய்து வந்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும். சாந்தி யோகம், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்துதல். ஐம்புலன்களில் வழியாக அனுபவிக்கும் இன்பங்களின் டேஷ் டேஷ் அறிந்து அனுபவிக்க புலன்கள் துன்பமடையாது. அளவும் முறையும் அறிந்து அனுபவிக்க புலன்கள் துன்பமடையாது. இயற்கையான மற்ற கழிவுகளைப் போல் டேஷ் டேஷ் ஒரு கழிவாகும். சுக்கிலம் சுரோனிதமும் ஒரு கழிவு ஆகும். புலன் இன்பத்தில் அதிக அளவில் ஈடுபடும் பொழுது டேஷ் 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 விரைவில் முதுமை வந்துவிடும். புலன் இன்பத்தில் அதிக அளவில் ஈடுபடும் போது உடல் நலம் அறிவு குன்றி விடும். நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். விரைவில் முதுமை வந்துவிடும். டேஷ் மனதை வளப்படுத்துவதிலும் உடல் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எண்ணம், ஏமாற்றம், பயம் போன்ற தீய எண்ணங்கள் டேஷ் டேஷ் அளவையும் குறைத்துவிடும். கவலை, ஏமாற்றம், பயம் போன்ற தீய எண்ணங்கள் ஜீவகாந்தம் மேலும் உயிர் துகள்களின் அளவையும் குறைத்துவிடும். நல்ல எண்ணங்கள் மனதில் எப்பொழுதும் நிலவ டேஷ் டேஷ் பயிற்சியை மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை டேஷ் என்ற முதுமொழிக்கு ஏற்ப நோய்களை தவிர்த்து உடல் நலத்தோடு வாழ வழிவகுப்பதே மருத்துவ முறைகள் ஆகும். நோய்க்கு இடங்கொடேல். சில மருத்துவ முறைகளையும் அதன் பிறப்பிடத்தையும் பார்க்கலாம். சித்த மருத்துவம் தமிழ்நாடு, ஆயுர்வேதா இந்தியா, வட இந்தியா, அலோபதி ஆங்கில மருத்துவ முறை, யுனானி அரேபிய மருத்துவ முறை, ஹோமியோபதி ஜெர்மன். சில மருத்துவ முறைகள் பார்ப்போம். நம்ம யோகத்தோடு இணைந்த இயற்கை மருத்துவம், காந்த சிகிச்சை, வர்மானி எனும் வர்மக்கலை, உயிராற்றலை பாய்ச்சி நோய் தீர்க்கும் ரெய்கி, வண்ண மருத்துவம், அக்யூபங்க்சர் போன்றவை. சித் என்றால் அறிவு என்று பொருள். சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவக்கலை சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் என்பதன் பொருள்
அறிவில் மலர்ந்த மருத்துவம். ஒருவர் எந்த தட்பவெட்ப சூழ்நிலையில் வாழ்கின்றாரோ அந்த இடத்தில் உள்ள தாவரங்களை கொண்டு அவர்களுடைய டேஷ் என்பது சித்தர்களின் கோட்பாடு. அவர்களுடைய நோயை குணப்படுத்த முடியும் என்பது சித்தர்களின் கோட்பாடு. டேஷிற்கு இடையே உள்ள உறவினை நன்கு உணர்ந்து இரண்டிற்கும் முறையான சமன்பாட்டை பராமரிக்கும் முறையை வகுத்தவர்கள் சித்தர்கள். வான்காந்தத்திற்கும் ஜீவகாந்தத்திற்கும் இடையே உள்ள உறவினை நன்கு உணர்ந்து அவ்விரண்டிற்கும் முறையான சமன்பாட்டை பராமரிக்கும் முறையை வகுத்தவர்கள் சித்தர்கள். உடலை பராமரிக்கும் முறையை டேஷ் என்று குறிப்பிடுகின்றனர். காயசித்தி. டேஷ் முறையாக கையாள்வதன் மூலம் வாழ்நாளை நீடிக்க முடியும் என்பது சித்தர்களின் கருத்து. மூச்சை முறையாக கையாள்வதன் மூலம் சித்தர்கள் ஒருவரின் நோயை அவரின் டேஷ் டேஷ் இவற்றை வைத்து கண்டறிந்து உள்ளனர். அவரின் தோற்றம், இயக்க இயல்புகள், நிலவும் காலநிலை இவற்றை வைத்து கண்டறிகின்றனர். 18 சித்தர்கள் அகத்தியர், போகர், பொலிப்பாணி, கோரக்கர், மச்சமுனி, ராமதேவர், திருமூலர், சட்டைமுனி, கொங்கணர், கரூரார், தன்வந்திரி, வால்மீகி, நந்தீஸ்வர், கமலமுனி, பதஞ்சலி, சுந்தரனார், இடைக்காடர் ஆகிய 18 சித்தர்கள் இருந்தனர். உடலில் உயிர் இருக்கும் பொழுதே செய்த வினைகளை எல்லாம் களைந்து டேஷ் வரை மரணம் வரக்கூடாது என்பது சித்தர்களின் கொள்கை. இறைநிலையை அடையும் வரை மரணம் வரக்கூடாது என்பது சித்தர்களின் கொள்கை. சித்தர்களின் மருத்துவ முறையில் டேஷ் நாட்கள் மருந்தை உட்கொண்டால் நோய் தீர்ந்துவிடும் என்கிறார் சித்தர்கள். வாழ்நாள் முழுவதும் நோய் தீர்ந்துவிடும் என்பதும் அவருடைய கருத்து. சித்தர்களின் மருத்துவ முறையில் 3 நாட்கள் மருந்தை உட்கொண்டாலே நோய் தீர்ந்துவிடும் என்கின்றனர் சித்தர்கள். வாழ்நாள் முழுவதும் மருந்து உட்கொள்ள வேண்டியது இல்லை. சித்த மருத்துவ கல்லூரிகள் டேஷ் காலத்தில் முதலில் தோன்றின. சோழ மன்னர்கள். சித்த மருத்துவ கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்ட மன்னர்களையும் அவர்கள் தோற்றுவித்த மருத்துவக் கல்லூரியின் இடத்தையும் பார்க்கலாம். விக்ரம சோழன் காலத்தில் திருவாடுதுறையில் மருத்துவக் கல்லூரி தோன்றியது. வீர ராஜேந்திர சோழன் காலத்தில் வீர சோழன் மருத்துவக் கல்லூரி என்று நடப்பதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் சித்த மருத்துவமனை இருந்தது. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு இடத்தில் இருந்து சதையை எடுத்து இன்னொரு இடத்தில் வைத்து தைக்கும் முறையான பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முறை அதிகமாக இருந்தது. அதாவது பல்லவர்கள் ஆட்சி காலத்தில். சித்த மருத்துவம் வாதம், மருத்துவம், யோகம், ஞானம் என்ற 4 அங்கங்களை கொண்டது. மனிதர்களின் உடல் நலம் டேஷ் 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 என 3 அடிப்படை ஆதாரங்களை கொண்டது. மனிதர்களின் உடல் நலம் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3 அடிப்படை ஆதாரங்களை கொண்டது. உடலை காக்கும் வாதம் டேஷ் டேஷ் டேஷ். சிலோத்துமம் என்பது சுவாசப்பையையும் குறிக்கும். உடலை காக்கும் வாதம் நரம்பு மண்டலத்தையும், பித்தம் பித்த நீரையும், சிலேத்துமம் என்பது சுவாச பையையும் குறிக்கும். உயிராற்றலுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள வாதம், பித்தம், சிலோத்துமம் நேர்ந்தால் டேஷ் ஏற்படும். அவைகளுக்கு ஊறு நேர்ந்தால் டேஷ் ஏற்படும். நோய் ஏற்படும். எளிதில் குணமாகாத நோய்கள் தீய வினைகளின் விளைவாகவும் நீண்ட கால நோய்களாக இருக்கிறது. இதுவே டேஷ் எனப்படுகிறது. கண்ம நோய்கள். சித்த மருத்துவம் இயற்கையாக உள்ள கல், மண், உப்பு, தாவரங்களின் வேறு, பட்டை, இலை, கனி ஆகிய விதைகள் கொண்ட டேஷ் தயாரிக்க பயன்படுகின்றன. இவைகளை கொண்டே மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. எதிர்வினைகள் இல்லாதது, எல்லோருக்கும் ஏற்றது, இவற்றை டேஷ் என்று சொல்கிறோம். சித்த மருத்துவம் என்கின்றோம். நலிந்து வரும் சித்த மருத்துவத்தை சிதையாமல் பார்த்து கொள்வது நமது டேஷ் ஆகும், கடமையாகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.